இப்போ வந்து நார்மலாக குர்த்திக்கு கட்டிங் தான் போட்டிருக்கேங்க. 40 இன்ச் உயரத்துக்கு நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஷோல்டர் 6.5, ஆம்கோல் 6.5, செஸ்ட்டு வந்து 36, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதாவது 9 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். வெயிஸ்ட் இடுப்பு வந்து இங்கிருந்து நம்ம 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 21 இன்ச்சுக்கு ஹிப்பு மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கிங்க. ஹிப்பு வெயிஸ்ட் மார்க் பண்ண அந்த லைனில் 8 இன்ச்சும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினும், செஸ்ட் மார்க் பண்ண அந்த இது லைனில் வந்து 10.5 இன்ச்சும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹிப் லைன் இருந்தது இல்லைங்களா, அதே அளவு கீழே வரைக்கும் மார்க் பண்ணிங்க. 12 இன்ச், 10.5, 1.5, அப்போ 2 ஆட் பண்ணால் 12 இன்ச் வரும். அப்போ அப்படியே 12 இன்ச் கீழே வரைக்கும் மார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு லைன் பண்ணிக்கிங்க. 6 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் 3 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து நெக்கு வரைஞ்சிருக்கேங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 5.5யும் பேக்குக்கு வந்து 4 வச்சுருக்கேன், 4.5. ரெண்டும் ஒரு ரவுண்ட் நெக்கு தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வரைஞ்சிருக்கேங்க. நம்ம வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது நெக்கு டிசைன் வேணும்னா நம்ம வந்து அடித்து திருப்பும் போது அது லைனிங்கில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் வந்து 6.5 வச்சுருக்கு இல்லைங்களா, இந்த 6.5 வந்து 1.5 இன்ச் அந்த ஆம்கோல்லேருந்து 1.5 இன்ச் ஹைட்டை ஒரு லைன் பண்ணிவிட்டு அப்படியே கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஆம்கோலுக்கு வந்து 6.5, ஃப்ரண்ட் ஆம்கோல் இதுக்கு வந்து 6 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே 6.5க்கு ஒரு இது மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 6 இன்ச்சு வச்சு அங்கேருந்து ஒரு லைன் மேலே கொண்டு போயிருங்க. அந்த ஃப்ரண்ட் ஆம்கோல் 6 இன்ச்சு கொண்டு வந்தீங்களா, அங்கே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படியே கொண்டு வந்து இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பேக் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கிளாத் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை வந்து ஆம்கோல் மட்டும் குடஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே நம்ம டாட் ஸ்டிச் பண்ணலை. ஓகேங்களா, இப்போ முந்தி பாட்டை நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். இது ஒரு பார்ட், இன்னொரு பார்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு இந்த மாதிரி அகலமாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சைடு நான் பார்டர், இந்த சைடு இருக்கிற மாதிரியே பார்டர் இந்த சைடு நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு முந்தி வந்து மேலே நல்லா கிராண்டாக இருக்குது இல்லைங்களா, கீழே பாட்டுக்கு வந்து நான் ப்ளைன் கிளாத் ஸ்டிச் பண்ணலான்ட்டு அதனால் என்ன பண்ணியிருக்கேன், சேலை இருக்க ப்ளைன் கிளாத் எவ்வளோ வேணுமோ அந்த இது கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இந்த நல்ல பக்கத்துக்குள்ளே இந்த இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த நல்ல பக்கம் இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்களா, நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டிருக்கேன். இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே படிமான தையல் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எப்பவும் போல் நம்ம நார்மல் குர்த்தி ஸ்டிச் பண்ண வேண்டிங்களா, நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சு